கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41 அதிகாரம் 13வது வசனம். ஏசாயா 41 வசனம் 13. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு சிறு பிள்ளையை தன் தந்தை பிடித்து கொள்ளும் பொழுது அந்த குழந்தை எதை குறித்தும் பயப்படாது. தன் தாயினுடைய பாதுகாப்புக்குள் ஒரு குழந்தை இருக்கும் பொழுது அது எதை குறித்தும் அஞ்சவே அஞ்சாது. காரணம், என் கையை பிடித்து கொண்டிருப்பது என்னுடைய தகப்பன், அல்லது நான் என் தாய் அல்லது தந்தையின் கையிலே நான் பத்திரமாக இருக்கிறேன். ஆகையால் என்னை சுற்றிலும் எது நடந்தாலும் அவைகளை பார்த்து நான் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஒருவேளை அப்படி படுகின்ற அளவிற்கு ஏதாயிலும் அங்கு நிகழ்ந்தால் கூட நான் உடனே என் தகப்பனையோ அல்லது தாயோ நான் அரவணைத்து கொள்வேன். அவர்கள் என்னை தட்டி கொடுத்து சொல்லுவார்கள், பயப்படாதே பயப்படாதே, நான் பக்கத்தில் தானே இருக்கிறேன் என்று சொல்லிக் கொடுப்பார்கள். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, இந்த அனுபவத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் அனைவரும் வந்திருக்கிறோம் அல்லவா? நம்முடைய பெற்றோரிடத்தில் அப்படிப்பட்டதான அரவணைப்பை நாம் ருசி பார்த்து இருக்கிறோம். நம்முடைய தகப்பன் நம் கையை பிடித்து கொண்டு அவர் நடந்து செல்லும் பொழுது அப்படிப்பட்ட உணர்வு நம் அனைவருக்குள்ளாக வந்திருக்கிறது அல்லவா? இன்றைக்கு அதே வண்ணமாகத்தான் நம்முடைய கடவுள் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உன்னுடைய கையை பிடித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வலது கரத்தினாலே உன்னுடைய வலது கரத்தை நான் பிடித்து கொள்ளுகிறேன். என்னுடைய பராக்கிரமம் செய்கிற கரத்தினாலே உன்னுடைய வலது கரத்தை நான் பிடித்து கொண்டு உனக்கு நான் சொல்லித் தருகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ பயப்படாதே என்று சொல்லுகிறேன். நீ பயப்படாதே. காரணம் என்ன? நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன். ஒருவேளை உன் குடும்பத்தில் தாங்கொன்னா பிரச்சனைகளும் குழப்பங்களும் நிலவி கொண்டிருக்கிறதா? அல்லது உன்னுடைய அலுவலகத்தில் உனக்கு விரோதமாக சதித்திட்டம் தீட்டி கொண்டிருக்கிறார்களா? பிரச்சனையின் மேல் பிரச்சனையை சந்திக்க வேண்டிய நிலைமை இருக்கிறதா? ஆபத்து உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறதா? வியாதியினாலே அதிகமாய் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? கைவிடப்பட்ட ஒரு தனிமையை நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கடவுள் சொல்லுகிறேன், அதுவும் உன் வலது கையை பிடித்து கொண்டு நான் சொல்லுகிறேன், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு துணையாக நிற்கும் பொழுது நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நமக்கு விரோதமாய் வருகின்ற எதையும் அவர் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார். ஆகையினால் தான் சொன்னார், இப்படி உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். உடைய பிரச்சனைகள் வெயில் பட்டு அப்படியே மறைந்து போகிற பனித்துளிகளைப் போல இருக்கும். ஆகையால் நீங்கள் பயப்படாதிருங்கள். உங்களுடைய வலது கரத்தை பிடித்து கொண்டிருக்கிறதான கடவுளை மாத்திரம் நீ நோக்கி பாருங்கள். அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையானது உங்களை கலங்க வைக்கிற வார்த்தை அல்ல, உங்களை பலப்படுத்துகிற வார்த்தை, தைரியப்படுத்துகிற வார்த்தை. என்ன வார்த்தை அது? நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆமாப்பா, எங்களுடைய கரங்களை பிடித்து கண்ணின் மணி போல நீ நடத்தி கொண்டிருக்கிறீர், அதற்காய் தோத்திரம். ஒவ்வொரு இமைப்பொழுது நீர் அப்படி செய்து கொண்டிருக்கிறீர். ஆகையால் தான் கர்த்தாவே, நாங்கள் இந்த உலகத்தில் சுகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தாழ்த்தி உங்களுடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் எங்கள் கையை மாத்திரம் நீர் விட்டு விடாதீரோ ஆண்டவரே. ஏனென்றால் நாங்கள் மிக பயங்கரமான உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உம்முடைய துணை, உம்முடைய பாதுகாப்பு, நீர் அளிக்கும் கிருபை இல்லை என்றால் ஆண்டவரே, நாங்கள் சிதறடிக்கப்படுவோம், ஒன்றுமில்லாமல் போவோம். ஆகையால் தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரும் தாங்கி வழி நடத்தும், தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.